வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட இன்னொரு 4 நாள் தான் இருக்கு. 2025 முடிய போகுது. 2025 முடியறதுக்குள்ள நம்ம முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வர டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அ நம்மளுடைய ரேஷன் கார்டுல யாரெல்லாம் இருக்குமோ, அவங்க எல்லாருமே இகேஒய்சி கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஆதார் எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய விரல் ரேகைய வந்து பதிவு பண்ணீங்கன்னா தான், நீங்களும் அந்த குடும்பத்தில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருதுவாங்க. அப்பதான் உங்களுக்கான அரிசி, பருப்பு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆதாரையும், பான் கார்ட 2மே வந்து லிங்க் பண்ண சொல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா பண்ணாம விட்டுருந்தோம். இப்போ டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்க ஃபைனோட தான் இந்த ஆதார, பான லிங்க் பண்ண முடியும். இந்த விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகளுக்கு தான். பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா இதில வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 31ஓட லாஸ்ட் நீங்க இப்போ ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பயிர் சேதமானாலோ, இல்ல வெள்ளத்தினாலயோ, புயலாலயோ உங்களுடைய பயிர் சேதம் ஆகுது அப்படின்னாக்கா, அப்பதான் உங்களுக்கு அதுக்கான இழப்பீடு கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து 31ஆம் தேதிக்குள்ள இந்த அ காப்பீட்ட வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க புதுசா ஏதாவது வீடு வாங்குறீங்க அப்படின்னாக்கா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,50,000 வந்து சப்சிடி குடுக்குறாங்க. அத நீங்க சப்சிடிய வாங்கணும் அப்படின்னாக்கா, அதுவும் சில கிரைட்டீரியா இருக்கு. வறுமை கோட்டு கீழ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இருக்கிறவங்க அப்ளை பண்றதுக்கும் 31ஆம் தேதி தான் லாஸ்ட்டா குடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த மாசம் 31ஓட முடியுதுங்க. ஆக மொத்தம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நீங்க இந்த மாதிரி 5 விஷயத்த பண்ணா மட்டும் தான், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும்.